SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். இந்தியாவுக்கு இது இப்போ ரொம்ப தேவையான ஒன்று. தமிழ்நாட்டில் அந்த ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராசஸோட ஒரு செக்ஷனாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்க 2 ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். அந்த 3 செக்ஷனில் 2 செக்ஷன் கம்பல்சரி கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்மில் மேலே இருக்க செக்ஷனில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். உங்கள் அப்பாவோட நேம், உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்கள் அம்மாவோட நேம், உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர். சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்ததுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபோட நேம், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா உங்கள் ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி நம்பர் அங்கே ஃபில் பண்ணணும். மேலே இருக்க செக்ஷனுக்கு கீழே 2 செக்ஷன் இருக்கும். அந்த 2 செக்ஷனில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் யாரெல்லாம் ஃபில் பண்ணணும்னா 2002 காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் ஓட்டுரியம் இருந்ததோ அவங்க இந்த செக்ஷனை கம்பல்சரியாக ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா 2002 காலகட்டத்திலேயே இதே மாதிரியே ஒரு SIR நடந்தது. அந்த SIRல கண்டிப்பாக உங்களுடைய ஓட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் என்னென்னா ஃபில் பண்ணணும்னா வாக்காளருடைய பெயர், அதாவது உங்களுடைய பெயர், வாக்காளரோட போட்டோ ப்ரூஃப், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம், இருந்ததுன்னா கொடுக்கலாம். உங்கள் உறவினரின் பெயர்னா உங்கள் தந்தை பெயரை கூட நீங்கள் கொடுக்கலாம். உறவு முறை தந்தை, மாவட்டம் கடலூர், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பெயர் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி, அப்படி இல்லைன்னா கடலூர் சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண், இதெல்லாம் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதுல இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் செக்ஷன். இந்த செகண்ட் செக்ஷனை யாரெல்லாம் ஃபில் பண்ணணும்னா 2002க்கு அப்புறம் தான் எனக்கு ஓட்டு உரிமையே வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டே போட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த செகண்ட் செக்ஷனை கம்பல்சரியாக ஃபில் பண்ணி ஆகணும். இந்த செகண்ட் செக்ஷனை ஃபில் பண்ணும்போது குழப்பிக்காதீங்க. இந்த செகண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களோடது கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ் எதை கேட்டிருக்காங்கன்னா 2002ல் ஒரு SIR நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2002ல் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட அப்பா அம்மா 2002 SIR அப்போ கண்டிப்பாக அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கேட்குறாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸை தான் நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பேர் கேட்டிருக்காங்க. பேர்னா நம்மளோட நேம் கிடையாது, 2002ல் ஓட்டு போட்ட என் அப்பாவோட நேம், அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். பெயர் என் அப்பாவோட நேம், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், ஏதாவது ஆதார் கார்டோ அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடியோ நம்பர் இருந்ததுன்னா அங்கே வந்து எழுதலாம், ஃபில் பண்ணலாம். உறவினரின் பெயர், உங்கள் தாத்தா பேரோ, உங்கள் சித்தப்பா பேரோ, உங்கள் பெரியப்பா பேரோ கொடுக்கலாம். அடுத்து உறவு முறை. இப்போ தாத்தா பேர் கொடுத்துருந்தீங்கன்னா தந்தை, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஒரு அப்பா. மாவட்டம் கடலூர், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பெயர் பண்ருட்டி இல்லைன்னா கடலூர் சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண், இதெல்லாம் வந்து ஓட்டர் ஐடியிலே இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குற வெப்சைட்டில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முக்கு மேலே உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ ஒட்டி கீழே சைன் போட்டுருங்க. உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃபீஸர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்டையும் சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கணும், ஒரு ஃபார்மை அவர்கிட்ட கொடுத்துடணும். அந்த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஓட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு தான் உங்களால் அப்பீல் பண்ண முடியும். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம். BLO ஆஃபீஸர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இந்த ஃபார்மை கலெக்ட் பண்ண வரும்போது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க 13 ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். அதை அவர்கிட்ட காமிச்சா போதும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த ஃபார்மை BLOவை தவிர வேற யாராவது, முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஒரு தலைபட்சமாக பண்ணால் நிறைய வாக்குகள் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. மெயினாக நான் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ADMK ரெட்டலையை தவிர இது வரைக்கும் நான் வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கோங்க. என்ன ஏதுன்னு கொஸ்டின் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா போராட்டம் பெரிய அளவில் வெடிக்குன்னு முன்னாள் அமைச்சர் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் அவர்கள் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. கடலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்துருக்காரு. களப்பணியில் நகர கழக செயலாளர் K. மோகன் அவர்களும் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்காரு. அதிமுகவை சார்ந்த எல்லாருமே பாமர மக்களுக்கு ஆல்ரெடி நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் உங்க வீட்டுக்கே வந்து உதவி செய்ய தயாரா இருக்கோம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் அவர்களின் வழிகாட்டுதல் படி பண்ருட்டி நகர கழக செயலாளர் K. மோகன் அவர்களுடன் துணை நின்று களம் காண்போம், வெற்றி பெறுவோம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.